பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழு பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் கூடியது. இதற்கு முன்னர் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் குறித்தும் வடக்கு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்கும் போதும் மூடப்பட்ட வீதி பகுதிகளை திறக்கும் போதும் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மேலும் மத வழிபாட்டு தலங்களுக்குரிய காணிகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கேட்டறிந்தார். டித்வா சூறாவளியால் சேதமடைந்த வீதிகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் நடைமுறைகள், அதன் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டன. 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் வடக்கில் சுமார் 1000 ஏக்கர் தனியார் காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் ஏனைய காணிகளை முறையாக விடுவிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். மக்களின் இயல்பு வாழ்வை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான காணிகளை விடுவிக்கும் அதேவேளை கைத்தொழில் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக தற்போது காணிகளை முகாமைத்துவம் செய்ய கொள்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கண்டறியுமாறு பணிப்புரை விடுத்தார். பாதுகாப்பு படையினரின் நலன்புரி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள விதிமுறைகளுக்கு ஆலோசனை குழுவின் அங்கீகாரமும் பெறப்பட்டது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் மற்றும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொண்டா, முப்படை தளபதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைச்சு சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிரைம் மினிஸ்டர் அவர்களே, ஒரு குழந்தையினுடைய அடிப்படை தேவை என்பது கல்வி. கிட்டத்தட்ட கிளிநொச்சி இருக்கிற 25 மாவட்டங்களில் கிளிநொச்சி மாவட்டம் அதிகுறைந்த பெறுபவர்களுடைய மாவட்டமாக இருக்கிறது. வடமாகாணத்தை எடுத்த பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் தவிர்த்து மித்த 4 மாவட்டங்களுக்கும் ஆசிரியர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் வந்து போகிறார்கள். அண்மையில் உங்களுடைய ஆளுநரால் அவசிய தேவை கருதி இடமாற்றம் 190 ஆசிரியர்களுக்கு கிளிநொச்சியில் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அதை மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்சமயம் நிப்பாட்டி இருக்கிறது. அதே நேரம் கிளிநொச்சி மற்றும் பகுதிகளில் இருக்கிற 360க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை யாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போது இந்த குறைந்த பெறுபவர்களுடைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்களில் அடிப்படை உரிமை அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாத ஒரு நிலைமையை உங்களுடைய ஆளுநர் வேதநாயகன் ஏற்படுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக கல்வி அமைச்சர் ஏதாவது எங்களுக்கு தகவலை தெரிவிக்க முடியுமான்னு கேட்டுக்கொள்கிறேன். ගරු කතානායකතුමනි, අපේ මාරු කිරීම් නිකං එහෙම හිතුමතයට අපි සිද්ධ කරන්නේ ගරු කතානායකතුමනි. එක ක්‍රමවේදයක් අනුව සිද්ධ වෙන්නේ. අපි දන්නවා ඇත්ත වශයෙන්ම උතුරු පළාතේ ගුරු පුරාපාඩු ගණනාවක් තියෙනවා. විශේෂයෙන්ම කිලිනොච්චි, මන්නාරම, වවුනියා වගේ ප්‍රදේශවල, මුලතිව් දිස්ත්‍රික්කවල මේක බරපතල ප්‍රශ්නයක්. ඒක ඒ වෙනුවෙන් අපි ක්‍රියාත්මක වෙන්න මේ වැඩ පිළිවෙල අපි යෝජනා ගණනාවක් සහ ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. එකක් මේ අවුරුද්දේ ගුරුවරුන් බඳවා ගැනීමට අපි සැලසුම් කරලා තියෙනවා. ඒක මැයි මාසේ විභාගේ පවත්වන්න අපි දින යොදවලා තියෙනවා. ඒ වගේම විද්‍යාපීඨ වලින් එළියට එන ගුරුවරුනුත් මේ අවුරුද්දේ අපි ස්ථානගත කරන්න බලාපොරොත්තු වෙනවා. එතකොට විශේෂයෙන්ම මේ පුරාපාඩු තියෙන තැන් වලට අපි ප්‍රමුඛතාවය දෙන්න තමයි සැලසුම් කරන්නේ. එහෙම නවත්තලා තියෙනවා නම් ඒක ක්‍රියාත්මක කළ හැකි. ගරු කතානායකතුමනි, අපිත් ඉල්ලා සිටින්නේ මෙතුමා කියන දේ හරි. සියලුම ගුරුවරුන් සියලුම කියන එක අසාධාරණ, බොහෝ පිරිස් උත්සාහ කරන්නේ යාපන දිස්ත්‍රික්කය තුල ඉන්න. එතකොට මේක යම්කිසි විදියකට සංස්කෘතියක් බවට පත් වෙලා තියෙනවා. ස්ථානගත කරනකොට හෝ මාරු කිරීම කරනකොට අර කැමැති තැනින් අයින් වෙන්න හෝ හපව් ඒ තැනට යන්න උත්සාහ කරන එක. අපි මේක දිගින් දිගටම කියන්නේ මේක ඒ විදියට බෑ. අර ගුළු තුලනයක් සිදු වෙන විදියට තමයි අපි තීන්දුව තීරණ ගන්නෙ. ඒ තීන්දුව තීරණ නැවත අභියෝගයට පත් කරන්න එපා. ඒවා පිළිබඳ අපීල්ස් දෙන්න එපා. ඒ ස්ථානගත කරන විදියට ඒ ගුරු තුලනයට ප්‍රමුඛතාවය දීලා ඒවා බාර ගන්න කියන ඉල්ලීමත් අපි ගරු මන්ත්‍රීවරුන්ගෙනුත් ඉල්ලා සිටිනවා. ඕක යාපනයේ දිස්ත්‍රික්කය තුලත් ගරු කතානායකතුමනි ටිකක් දුර පරාත් වලට ගියාම එහෙම නැත්නම් දූපත් වලට ගියාම නැවත වතාවක් ওই ප්‍රශ්නෙට අපි මුහුණ දෙනවා. நன்றி அமைச்சர் அவர்களே.
உண்மையிலே இந்த விடயங்கள் பதில் வருமா என்று எதிர்பார்த்த நேரத்தில் எங்களுடைய பதிலை நாங்கள் நன்றியோடு பார்க்கிறோம். அந்த வகையிலே வெகு துரிதமாக இந்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சபாநாயகர் அவர்களே, உண்மையிலே நான் பல அரசாங்கங்களோடு இந்த பாராளுமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இந்த கேள்வி பதில் என்பது உடனுக்குடன் பதில் சொல்லுகின்ற அந்த பொறுப்பை இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தொடர்ந்து உங்களுடைய பணி, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பிரதேசத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு அது ஒரு வார காலம் கேட்டு அதன் பின்பு பதில் சொல்வதென்பது உங்களுடைய அரசாங்கத்திலே ஒரு நடைமுறையில் இருப்பதை நான் வரவேற்கின்றேன். நன்றி. ගරුමත්තුමා ස්තුතියි මන්ත්‍රීතුමනි. බොහොම ස්තුතියි. ප්‍රධාන වැඩ කටයුතු ආරම්භයේදී යෝජනා පාර්ලිමේන්තුවේ ගරු සභානායකතුමා ගරු අරුතුමා මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ පොයින්ට් එක මොකක්ද ගරු මන්ත්‍රීතුමා? 113 මන් දැන් 4-5 පාරක් ඇව්වා YouTube සුදාගේ ඉන්ක්වයරි එක ප්‍රිවිලේජ් කොමිටි එක අද වෙනකල් ඔයගොල්ලෝ ගත්තේ නැති අයි කියලා. දැන් කොච්චර කාලද ඒ මනුෂ්‍යයා හැම කාන්දාවටම ආభాස කරනවා. මේ පුත්කලේ අපේ කතා සභානායකතුමා මට කරපු ප්‍රකාශයට ඔබතුමා මට දවස් 8ක් විතර මේක පාර්ලිමේන්තුවේ නැවතුවා. ඒකත් අපි ඉන්ක්වයරි කොමිටි එක තියෙනවා පැහැදිලිම ඔබතුමා වරද කරලා තියෙනවා කියලා. මෙච්චර ඒ සම්බන්ධයෙන් ගරු මන්ත්‍රීතුමා ආචාර්ය වරප්‍රසාද කමිටුවට අපි දැනුම් දෙන්නම්. Honorable Sridharan, you have 7 minutes. Yes, Honorable Archana. Sir, point of order, section number 92.2 and 118.3 that's belong to the sectoral privilege committee. So, මට අහන්න කැමැති මම දැන් අවුරුදු එකයි Honorable member, you brought this issue with the This Honorable is Speaker not also in regarding the issue morning. with Sudatta Tilak sir. This is regarding the issue with the speaker and the Sabhanayakatuma. මම සර් පොඩ්ඩක් අහන්න කරුණා කරලා මම ගෑන්ලමයට අභාස කරා කියලා පාර්ලිමේන්තුවේ මට බොරු චෝදනාවක් දාලා දවස් 8ක් මාව කතා කරන්න නවත්තලා තිබ්බා. ඒකට මේ ඉන්ක්වයරි එකක් අරගෙන ඒක කතානායකතුමා වරදක් කරලා තියෙනවා කියලා පැහැදිලිම ඉන්ක්වයරි රිපෝට් එකක් තියෙනවා. එතකොට මේ සභානායකතුමා විරුද්ධව කතානායකතුමා විරුද්ධව කවුද මේක නඩුවට අරන් යන්නේ? ගරු නියෝග කතානායකතුමානේ. කවුද මේකට වගකීම කියන්නේ? දැන් කතානායකතුමා වරදක් කරලා තියෙනවා, සභානායකතුමා වරදක් කරලා තියෙනවා. කවුද මේවට වගකීම කියන්නේ? මේකට උත්තර දෙන්න. මේක ඕවර්සයිට් කමිටි Honorable Archana, I got your point. I'll have to bring it to the notice of the Honorable Speaker. Yeah, I understood your point. We'll bring it to the notice of the Committee on Privileges. Honorable Sridharan, you have 7 minutes. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் அரசுரை தொடர்பான இந்த விவாதத்துக்குள்ளும் மத்திய வங்கி தொடர்பான இந்த விவாதத்துக்குள்ளும் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இந்த அரசு என்பிபி அரசு பொறுப்படுத்த பிற்பாடும் பலவிதமான நெருக்குதல்களையும் நெருக்கடிகளையும் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களும் தமிழ் உத்தியோகத்தர்களும் சந்திக்கிறார்கள் என்பதை, தமிழ் மக்கள் சந்திக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக கடந்த 2026 பங்குனி மாதம் 16ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 3 மாணவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காரியாலயத்திலே போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிரிவு மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தர்மலிங்கம் ஜதுர்ஷன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் தயாபரன் லஜிதரன், அபிஷேக், இந்த 3 மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்து இன்னும் சில மாணவர்களும் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காரியாலயத்தில் வைத்து கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய சுதந்திரமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு, தங்களுடைய உரிமை தொடர்பிலே அவர்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கு, தங்கள் இனம் சார்ந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த அரசிலும் அவர்களுக்கு தடை இருக்கிறது என்பதைத்தான் உங்களுடைய அரசும் அச்சுறுத்தல் ஊடாக வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த செயல்பாடுகள் முன்வைத்திருக்கிறது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரம் இனிவரும் காலங்களிலாவது பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள்
சுதந்திரமாகவும் தங்களுடைய கல்வியை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் அரசினுடைய புலனாய்வாளர்கள், அரச இராணுவ போலீசினுடைய அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்பதை நான் மீண்டும் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை தொடர்பான அந்த பதிவையும் கடிதத்தையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய நிர்வாக உத்தியோகத்தராக இருக்கின்ற, நிர்வாகத்தில் உறுப்பினராக இருக்கின்ற திருமதி தயாபரன் ஜெயசித்ரா அவர்கள் இன்றைய தினம் கொழும்பிலே இருக்கின்ற பழைய கட்டிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் காலை 10 மணிக்கு. இதேபோல கடந்த 3 தடவைகளுக்கு மேல் திருமதி தயானந்தன் ஜெயசித்ரா அவர்கள் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சியிலும் அவர் பல தடவைகள் போலீசாரால் அடிக்கடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். வளர்ந்த பிள்ளைகளை உடைய ஒரு தாயார் அவருடைய பணிகள் நிமித்தமாக தமிழர்களுடைய தேசிய பயணம் தொடர்பிலே அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிற பொழுது அச்சுறுத்தும் வகையில் அடிக்கடி பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரும் பயங்கரவாதத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசினுடைய போலீஸ் இராணுவ பிரிவினரும் விசாரணைகளுக்கு உட்படுத்துவது அவங்க தங்களுடைய இயல்பான உரிமைகளை வெளிப்படுத்த முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே 3 தடவைகள் கொழும்புக்கு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதனை விட கிளிநொச்சியிலே பல தடவைகள் விசாரிக்கப்பட்டார். இப்பொழுது இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் கொழும்பிலே அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரை அழைத்த கடிதங்களையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதேபோல கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த 2ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட யக்கச்சியில் ஊர்வணிகன் பற்றி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற காணி அந்த மக்களுக்குரிய சொந்த காணி. அவர்கள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக ஆண்டாண்டு காலம் 6-7 பரம்பரைகளாக ஆண்டு வந்த காணி. அந்த காணியிலே ஊர்வணிகன் பற்றி காணியிலே அவருடைய சொந்த காணிக்குள் முத்துமாரியம்மன் ஆலயம் உண்டு, பொதுநோக்கு மண்டபம் உண்டு, சிறுவர் முன்பள்ளி உண்டு, சிவபூமி அறக்கட்டளைக்குரிய காணியும் அங்கே உண்டு. இவ்வளவும் இருந்தும் கூட அந்த மக்கள் 90ஆம் ஆண்டு யுத்தத்தை காரணம் காட்டி அந்த இடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே போய் குடியேறி இருந்தார்கள். பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் யுத்தம் வெடித்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர வேண்டிய நிலைமை வந்தது. 2006க்கு பிறகு அந்த இடத்தை பிடித்து கொண்ட இராணுவத்தினுடைய இயந்திர பொறியியல் பிரிவை சேர்ந்தவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரையான காணியை தங்களுக்கு தர வேண்டும் என்று சட்டவிரோதமாக அளந்து எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அன்றைய தினம் கடந்த 2ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் நில அளவை திணைக்களம் இந்த காணியை அளந்து இராணுவத்திற்கு வழங்குவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். அவ்வாறான முயற்சியை அங்கு திரண்ட மக்களும் அங்கே வந்திருந்த அரசியல் தலைவர்களும் அதனை பூரணமாக தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையாக கூட இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த 4வது பட்டாலியன் என்கின்ற மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி வசம் உள்ள இராணுவ முகாம் எங்களுடைய பரம்பரை காணி, இதனை தயவு செய்து அளக்காது எங்களிடம் தாருங்கள், எங்களுடைய சொந்த காணியை எங்களிடம் தாருங்கள் என்று மக்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் நிலவ அளவை வந்த உத்தியோகத்தர்களும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளருடைய எங்களால் முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் அரசாங்க அதிபரோடும் பிரதேச செயலாளரோடும் நான் தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். அதற்கு பிற்பாடு இது அளவைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 21 பேர் கையெழுத்து வைத்து தந்த கடிதத்தை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, அந்த ஊர்வணிகன் பற்றி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 21 பேர் தங்களுடைய காணி இது தங்களுடையதுதான் என்பதை அவர்கள் தெளிவாக தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முருகேசு செல்வராசா, மயில்வாகனம் பாலச்சந்திரன், சிவபூமி அறக்கட்டளை நிலையம், தம்பையா வல்லிபுரம், சந்திரரூபன் உதயகலா, மார்க்கண்டு பொன்னம்மா, காண்டீவன் பத்மாவதி, பிரகாஷ் சுபத்ரா, செல்லப்பா தியாகராசா, பாஸ்கரன் கேதீஸ்வரி, துஷேந்தன் சுஜீபா, சிவசிதம்பரம் லோஜினி, கமலாவதி செல்வராசா, கனகரத்னம் மகேஸ்வரி, முருகேசு ஜோகராணி, செந்தில் வேலவன் மேனகை, தர்மலிங்கம் தாசன், இவர்களுடைய இந்த காணிகள் பரம்பரையாக சொந்த காணிகளை நான் அந்த பட்டியலையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மக்களுடைய சொந்த காணிகளை இவ்வாறு வலுக்கட்டாயமாக ஒரு யுத்தம் இல்லாத நாட்டிலே அளந்து பறித்து கொடுப்பதற்கு ஏன் இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது? இது எவ்வளவு கொடூரமானது! இன்றைக்கும் பலிகாமம் வடக்கிலும் யாழ்ப்பாண பகுதிகளிலும் கிளிநொச்சியிலும் மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து தெருக்களிலே அனாதைகளாக இன்னொருவருடைய காணியில் அல்லது உறவினர் நண்பர் வீடுகளிலே குடியிருக்கிறார்கள்.
ஆனால் அவருடைய சொந்த காணிகளை அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே அரசாங்கம் நில அளவை திணைக்களத்தை அனுப்பி இராணுவ போலீஸ் பிரசன்னத்தோடு அளக்க முற்படுவது மிக கொடூரமானது. கடந்த அரசுதான் இதனை செய்ததென்றால் ஏன் உங்களுடைய அரசால் அந்த 30 ஏக்கர் காணிகளை அவை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த மக்களுடைய துயரங்கள் மிகவும் முக்கியமானது. இந்த நாடு ஏன் இன்னும் உருப்படுவதில்லை? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் உருப்பட விடாதன். நான் அடிக்கடி இந்த உயர்ந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் விட்ட தவறுகள், தமிழ் மக்கள் மீது புரிந்த யுத்தங்கள், இன்றைக்கும் தொடர்ந்து அந்த மக்களை தெருக்களிலே வைத்துக்கொண்டு அவர்களுடைய காணிகளையும் விடாமல் பறிக்க முயற்சிப்பது மிக கொடூரமானது. கண்ணுக்கு முன்னாலே தன்னுடைய நிலத்தை அளந்து பறிப்பது என்பது சொந்த காணிக்காரனுடைய ஒரு மனநிலையை நீங்கள் அந்த உரிமையாளராக இருந்தால் உங்களுடைய மனங்களால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் கேட்கிறேன், இந்த மக்களுடைய உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மாணவர்களை விசாரிக்கிறீர்கள். இந்த அரசு காலத்தில் சாதாரணமாக அரசியல் உரிமைக்காக போராடுகின்ற செயல்பாட்டாளர்களை விசாரணைக்கு கொழும்புக்கும் கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கூப்பிடுகிறீர்கள். மக்களுடைய காணிகளை பறிக்கிறீர்கள், வலுக்கட்டாயமாக அளந்து எடுக்கிறீர்கள். இதுக்கு ஒரு என்ன நியாயம்? இது இந்த மக்களுக்கான நியாயம் எப்பொழுது கிடைக்க போகிறது? எந்த அரசாங்கத்தில் கிடைக்க போகிறது? நாங்கள் எல்லாரும் சம உரிமை என்று நீங்கள் பேசுகிறீர்கள், உங்களுடைய அரசு பேசுகிறது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதை செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய உரிமைகளை மதிக்க தெரியாத ஒரு அரசு, மக்களுக்கான அவர்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்தும், கொரோனா காலம் ஒன்று நடந்ததல்ல, இப்பொழுது உலகத்தில் நடக்கிற யுத்தத்தால் இருக்கிற வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் அல்ல, இதைவிட மோசமான வீழ்ச்சி வரும். நீங்கள் நல்லெண்ணங்களை சரியாக பிரதிபலிக்க தவறினால் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமானது. இந்த அரசு கூட இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை, இந்த மண்ணில் இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிந்தனை எண்ணங்களில் எள்ளளவும் இன்னும் பிரதி சபாநாயகர்களே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் சமாதானம் பற்றி பேசுதல், நல்லிணக்கம் பற்றி பேசுதலுக்காக நீங்கள் கடக்க வேண்டிய பாதை இன்னும் கடினமானதும் தூரமானதும். முதலில் அதனை சிந்தியுங்கள், அதற்கான பாதையை திறவுங்கள், இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலம்தான் ஒரு நியாயமான நாட்டை, ஒரு கௌரவமான நாட்டை, இனங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்டை உங்களால் உருவாக்க முடியும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன். இன்றைய தினம் பார்லிமெண்டத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது பார்லிமெண்ட் உறுப்பினர்களான அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியதுடன் பார்லிமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றினார்.